நன்றாக பேசிப் பழகுபவன் எல்லாம் நமக்கு நல்லதை மட்டுமே செய்வான் என்று நினைக்காதே. தேளின் கொடுக்கில் மட்டுமல்ல, சுவையான தேன் சேகரித்துக் கொடுக்கும் தேனின் கொடுக்கிலும் விஷம்தான் நிறைந்திருக்கிறது. துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக்கொள். அப்படி அடிக்கடி நினைத்து கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துப்பார். நீ நடக்கும் பாதை கூட அழகாய் தோன்றும். முடியாது என துவண்டுவிட்டால் படிகள் கூட தடைகள் ஆகும். முடியும் என முயன்றுவிட்டால் முகில்களும் உன் புகழை பாடும். நம்மிடம் அன்பு காட்டாத ஒருவர் மீது அதிகம் அன்பு காட்டுகையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் கொடுப்பது அன்பு மட்டும் இல்லை, விலை மதிக்க முடியாத உன் தன்மானத்தை. கடந்ததை பற்றி வருந்தாதே, வருவதை பற்றி கற்பனை செய்யாதே. நிகழ்வதை திறம்பட செய். வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை, உங்கள் கையில்தான் உள்ளது. உன் வாழ்க்கை உன் கைகளில். இழந்ததை ஈடு செய்ய முடியாது, ஆனால் உன் மனநிலையை அல்ல. கடந்து போவது தானே வாழ்க்கை. சிலவற்றை கடக்க பழகு, பலவற்றை மறக்க பழகுங்கள். உன்னில் மாற்றம் உருவானால்தான் உன் வாழ்க்கையில் மாற்றம் உருவாகும். தவறு யாருடையதாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இதுவரை கட்டிக்காத்த உறவு நம்முடையது என்பதை மட்டும் மறக்காமல் புரிந்து நடந்தால் வாழ்க்கை இனிக்கும், உறவு நிலைக்கும். நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஆடியவர் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது. நம் மனதை வேதனைப்படுத்தவும் நமது பாதையை தடுமாற செய்யவும் எவ்வளவு பணிகள் வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் அதை பற்றி எல்லளவும் கவலைப்படாமல் நீங்கள் துணிவுடன் தர்ம வழியில் பயணித்தால் வெற்றி நிச்சயம். நீ இல்லை என்றால் யாரும் தேடப் போவதும் இல்லை, யாரும் பதறப் போவதும் இல்லை, யாரும் கவலைப்படுவதும் இல்லை, யாரும் கண்ணீர் சிந்துவதும் இல்லை. நீ இருந்த இடத்திற்கு வேறொருவரை தேர்ந்தெடுப்பார்கள், அவ்வளவுதான். உன் மீது தவறு இருந்தாலும், தவறாக காட்டப்பட்டாலும், அவமானம் ஏற்பட்டாலும் உனது மனதை அமைதியாக வைத்து இறைவன் மீது முழு மனதுடன் நம்பிக்கை வை. காலம் நீ யார் என்பதை உணர்த்தும். தைரியமாக இரு. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அருகில் இருப்பதால் அன்பு அதிகரிப்பதும் இல்லை, தூரமாய் இருப்பதனால் உண்மையான அன்பு குறைந்து போவதும் இல்லை. அன்பை தீர்மானிப்பது இடங்கள் அல்ல, இதயங்களில் உள்ள நம் எண்ணங்கள்தான். எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? கவலைகளை விடுங்கள், வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்குங்கள். தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது சிறந்தது. எனக்கு ஏன் இது நடக்கிறது, நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள். தூய்மையான மனதுடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை. கவலைகள் அனைத்தும் வெறும் கானல் நீரே. எது நிலையானது? இந்த உலகில் இறைவனை தவிர்த்து எது உன்னிடம் நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும். எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. என்னடா வாழ்க்கை என்று எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை நினைவில் கொள். இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை, இதுவும் கடந்து போகும். உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால் கீழே விழுந்தாலும்
எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். இந்த நிலையும் மாறும். எதற்கும் கலங்காதீர்கள். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கொண்டாட்டமாக இருப்பது என்பதே நீங்கள் கற்க வேண்டிய முதல் பாடம். அந்த பாடத்தை வெளியில் தேடினால் கற்க முடியாது. உனக்குள்ளே தேடினால் கற்றுக்கொள்ளலாம். வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே என்று கவலைப்படாதே. சிரமங்களை பார்த்து கலங்காதே. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உன் கடமைகளை செய்து வா. இந்த நிலையும் மாறும். வாழ்க்கையில் நீ சந்திக்க நேரிடும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. வேண்டியவர், வேண்டாதவர், தெரிந்தவர், தெரியாதவர் என்று எவரும் இல்லை. உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மைக்கும் தீமைகளுக்கும் காரணம் உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே காரணம். அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். கஷ்டம் வந்தால் கலங்காதே, துணிந்து நில். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக்காதே. உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமையாகும். உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் சரி எது தவறு எது என்று நம் நிலையை புரிய வைப்பதை விட விலகி நின்று அதை கடந்து செல்வதே சிறந்த வழியாக இருக்கும். உங்களுடைய சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும். இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம். ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது. அதிகமான துக்கத்தால் பலவீனம் அடையாதே. இதுவும் கடந்து போகும். அளவில்லா சந்தோஷத்தில் தலைக்கணம் கொள்ளாதே. அதுவும் கடந்து போகும். எந்த நிலையிலும் நீ நிதானமாய் இரு. அதுவே உனக்கு நிரந்தரம். அதுதான் உனக்கு பெரிய பலத்தை தரும்.